எல்லாருக்கும் வணக்கங்க. கடவுள் புண்ணியத்தில் உங்கள் குடும்பம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நல்லா இருக்காங்க நினைக்கிறேன். நான் கடவுளை டெய்லி உங்களுக்கோசம் வேண்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்போல்லாம் நான் சாமி கும்பிட போவேனோ அப்போ உங்களுக்கு சேர்த்து வேண்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆல் த பெஸ்ட் மை தம்பி தங்கச்சி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க ப்ளீஸ். இண்டோஸ் குரூப்பில் கம்பெனிஸில் வேலை இருக்குது. ரெக்கவர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் பொசிஷன் மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்டில் தேவைப்படுது. எங்கெங்கன்னா கோயம்புத்தூர், தென்னம்பாளையம், கருமத்தாப்பட்டி, திருப்பூர் 1 2 3 4 இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு இது யூஸ் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காவது வேலை கிடச்சி உங்கள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுட்டோம். உங்களை டோட்டல் குடும்பமும் வாழ்த்தோம். உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவனால் வேலை கிடச்சிச்சு, உங்களுக்கு ஒரு மதிப்பும் கூடும். ஸோ தயவு செஞ்சு ஜஸ்ட் லைக் தட் இதை அப்படியே விட்டுறாதீங்க. யாருக்கு வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்ன வேலைன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-3 வருஷம் இருக்கணும். அக்கௌண்ட்ஸில் டேலி நாலேஜ் இருக்கணும். மெயில் கேண்டிடேட் தான் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாப் லொக்கேஷன் தென்னம்பாளையம், கருமத்தாம்பட்டி, திருப்பூர். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கல, அதுக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க. ஆல் த பெஸ்ட் தம்பி தங்கச்சி. திரும்பியும் சொல்கிறது நான் என்னென்னா, இது நானாக போஸ்ட் பண்ணல, நான் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபைலில் இருக்கேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப்புக்கோ மெயிலுக்கோ ஃபேஸ்புக்லேயோ எனக்கு இந்த ஜாப் ஓப்பனிங் வந்துச்சுன்னா நான் இதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை போஸ்ட் பண்ணிட்டேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணல. ஸோ இந்த தடவையாக மறந்துடாமல் கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுடுங்க. 2வது ரிக்வஸ்ட், முக்கியமான ரிக்வஸ்ட், முதல்ல சொன்னதே தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யார் ஜாப் தர்றாங்க அவங்களுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ரெகுலராக என்னோடய போஸ்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ், யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை விளக்கேற்றிக்க இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது நல்லது.